காந்தியடிகளே, உங்களை மறவோம், உங்கள் ஈகத்தை மறவோம், உங்கள் அர்ப்பணிப்பை மறவோம். இந்த நாட்டின் விடுதலைக்காக நீங்கள் ஆற்றிய பங்களிப்பை மறவோம் என்று அவருக்கு சொல்லுவதோடு, அவரை படுகொலை செய்த சனாதன கும்பலுக்கும் நீங்கள் செய்த தேச துரோகத்தை மறவோம். காந்தியடிகளை சிறுமைப்படுத்துகிற கும்பல் இன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். காந்தியடிகளின் நன்மதிப்பை சிதைக்கிற கும்பல், காந்தியடிகள் மீது தேசம் வைத்திருக்கிற பிம்பத்தை தவிடுபடியாக்குகிற கும்பல், காந்தியடிகளின் தலைமையை ஏற்றுக்கொண்ட சர்தார் பட்டேலுக்கு வானுயர சிலை அமைத்து பட்டேல் தான் உயர்ந்தவர், காந்தி சிறியவர் என்று காட்டுகிற அற்ப முயற்சி செய்கிற கும்பல் கோலோச்சுகிற இந்த சூழலில் காந்தியடிகளின் பெயரில் 100 நாள் வேலை திட்டம் இருந்தது. அந்த பெயரையும் மாற்றுகிற அற்ப அரசியலை செய்கிற கும்பல் கோலோச்சுகிற இந்த சூழலில் பேச்சுக்கு பேச்சு நாத்துராம் கோட்சே ஒரு தேச பக்தர், தேச தலைவர் என்று சொல்லுவதன் மூலம் காந்தியை படுகொலை செய்தது நியாயம் என்று நியாயப்படுத்துகிற கொலைகார கும்பலுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டிய இந்த சூழலில் காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் கமல்ஹாசன் செய்து கொண்டிருக்கிறார்.